எங்கேயுமே காணாமே. எங்க போனாலும் தெரியலையே. அப்போ வெளியே போயிருப்பாங்களா? இந்த ராத்திரி நேரத்துல அவங்க எங்க போயிருப்பாங்க? உள்ள இல்லைன்னா வெளியே தானே போயிருக்க முடியும். அப்ப வாங்க நம்ம வாசல்ல இருக்கிற போலீஸ்காரங்களை போய் கேட்கலாம். பொறு சுமி, எல்லாத்துக்கும் பொசுக்கு பொசுக்குன்னு போலீஸ்காரங்க கிட்ட போய் நிக்க முடியாது. அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? மேம் ஒருவேளை போலீஸ்க்கு தெரியாம வெளியே போயிருக்கலாம்ல. ஏமா நம்மகிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம அப்படி எங்க போயிருப்பாங்கம்மா? தெரியல செல்விகா. மேம் கிட்ட செல்போன் இருந்ததுல? ஹலோ மேம், நான் வானதி பேசுறேன். சொல்லு வானதி. எங்க போனீங்க மேம் இந்த நேரத்துக்கு? வீடு ஃபுல்லா உங்களை தேடி பார்த்துட்டோம், ஆளே காணோம். எங்க இருக்கீங்க? நான் நிவி வீட்டுக்கு முன்னாடி இருக்கேன். என்ன மேம், எங்க கிட்ட சொல்லாம ஏன் இப்படி பண்ணீங்க? இல்லம்மா, அப்படி பண்ணணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். சரி மேம், நான் வரேன். ஆர்த்தி வா போலாம். எங்க மேம்? சொல்றேன் வா போலாம். என்னம்மா எங்க இருக்காங்க அம்மா? சொல்றேன் செல்விகா, வந்து சொல்றேன். வா ஆர்த்தி. என்ன ஒண்ணு கூட சொல்லாம போயிட்டு இருக்கு இந்த பிள்ளைய? என்னம்மா எங்கம்மா போகுது அந்த பிள்ளைய? கேட்டா ஒன்னும் சொல்ல மாட்டேனுதுங்க. ஐயோ பயமா இருக்குமா. என்ன பண்றேன்னு தெரியலையே. பயப்படாதீங்க செல்வியக்கா, எங்கேயோ இருந்து தானே ஃபோன் பேசினாங்க. வானதி அத்தையும் கண்டிப்பா உங்களை கூட்டிட்டு வந்துருவாங்க. மேம், என்னம்மா வந்த? ஏன் மேம் இங்க வந்து நிக்கிறீங்க? ப்ளீஸ் மேடம் வாங்க. நிலைமை புரியலையா? நிவிய பாதுகாக்க யாரும் இல்லையம்மா. எதுவா இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிக்கலாம், அவர் பார்த்து பாரு. நீங்க வாங்க மேம், வாங்க மேம், வாங்க. இந்த ராத்திரில எங்கம்மா போனீங்க? சொல்லாம கொள்ளாம கூட. ஏமா நீங்க வந்த உடனே சொல்றேன் நீங்கல்ல, எங்கம்மா போனாங்க சொல்லுங்கம்மா. மேம், நிவி வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்தாங்க. ஏன் மேம் அங்க போயிருந்தீங்க? அங்க போய் ஏதாவது பிரச்சனையா இருந்துச்சுன்னா? ஆமா மேடம், நீங்க ஏன் இந்த ராத்திரி வேளையில அங்க போனீங்க? அதுவும் தனியா சொல்லாம கொள்ளாம? அது இல்லம்மா, நம்மள அட்டாக் பண்றதுக்கு ஹாஸ்டலுக்கு வந்தவன் நிவேதாவை அட்டாக் பண்றதுக்கு அவ வீட்டுக்கு போக மாட்டான்னு என்னம்மா நிச்சயம்? அதுக்கு நிவிக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு, அதான் நான் அங்க போனேன். சோ அதுக்காக நீங்க அங்க காவல் காக்க போனீங்களா? ஏ மேம், இன்னைக்கு ஒரு நாள் காவல் காக்க போனீங்க. அட்டாக் பண்ண வந்தவன் நாளைக்கு மறுநாளோ அட்டாக் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? அதுக்காக எல்லா நாளும் போய் காவல் காப்பீங்களா? ஏ மேடம், தெரியாம தான் கேக்குறேன். நிவி மேல இருக்க பாசத்துல இன்னைக்கு போய் அங்க காவல் காத்தீங்க. பட் ஹாஸ்டல் அட்டாக் பண்ண வந்தவன் யார் அட்டாக் பண்ண வந்தானே நமக்கு தெரியாதே. ஒருவேளை அவனோட டார்கெட் நீங்களா இருந்தா இப்படி போய் தனியா மாட்டினது அவனுக்கு இன்னும் வசதி ஆயிடுதா மேடம்? வானதி மேம் சொல்றது கரெக்ட் தான் மேம். நிவேதாவுக்கு பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு அங்க போய் நின்னுட்டீங்க. ஆனா உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்னு நீங்க யோசிச்சீங்களா? இல்லம்மா, நான் யோசிக்கவே இல்லை. சில சமயங்கள்ல யோசனை ஓடுறதை விட மனசு ரொம்ப தூரம் ஓடிடும், காலும் சேர்ந்து அதோட ஓடிடும். நான் அங்க அப்படிதான் போயிட்டேன். நியாயமா யோசிச்சு பார்த்தா நான் போலீஸ்க்கு தான் சொல்லியிருக்கணும். அதை பண்ணாம அப்புறம் ஏன் மேடம் இப்படி பண்ணீங்க? நிவேதா வீட்டுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும்னு நான் கேட்டிருந்தா இன்ஸ்பெக்டர் கணபதி நிச்சயமா ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. ஆனா நிவேதாவோட மாமியாருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் நிவேதா பாடு கஷ்டமாயிடும், அதாம்மா சொல்லல. சரி மேம், நிவி வீட்டுக்கு ப்ரொடெக்ஷன் போட வேண்டியது என்னோட பொறுப்பு, அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா அவ மாமியார் ஒத்துக்க மாட்டாங்களே. மேடம், அவங்கள நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. இன்ஸ்பெக்டர் கணபதி. இன்ஸ்பெக்டர் வானதி பேசுறேன் சார். சொல்லுங்க. ஹாஸ்டல்ல 2 பேர் ப்ரொடெக்ஷனுக்கு போட்டிருக்கீங்க போல, பார்த்தேன் சார். ஏமா இன்ஸ்பெக்டர் வரும்போது இந்த அம்மா இங்கே தானே இருந்துச்சு, இப்ப இப்படி கேட்டுக்கிட்டு இருக்காங்க? ஆனா இன்ஸ்பெக்டருக்கு இவங்க சுகன்யாவா தானே தெரியும். ஆமாங்க, அந்த பெரியவரோட பையன் முத்து நெல்லூர் ஜெயிலிருந்து எஸ்கேப் ஆயிட்டான். அவன் கூடவே 2 அக்யூஸ்ட் எஸ்கேப் ஆயிருக்காங்க. கண்டிப்பா முத்து ஆர்த்தி அட்டாக் பண்ண ஹாஸ்டலுக்கு தானே வரணும், அதனால தான் ஹாஸ்டலுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கேன். எல்லாம் கரெக்டா தான் பண்ணிருக்கீங்க சார். ஆனா
ஒரு விஷயத்துல கோட்டை விட்டுட்டீங்க. என்னாச்சு? நிவியோட வீடு. ஓ, சாரு மேம பிளாக்மெயில் பண்றதுக்காக நிவியை கடத்திட்டு போனாங்க பெரியவரோட ஆளுங்க. அது ஃபெயிலியர் ஆயிப்போச்சு. அதுல 2 பேர் செத்து போயிட்டாங்க. இப்போ மொத்தமா ஜெயில இருந்து 3 பேர் தப்பிச்சு போயிட்டாங்க. அதுல ஒருத்தன் செத்து போயிட்டான். எல்லாம் இப்படி ப்ராப்ளமாவே ஆகிட்டு இருக்கு. இப்போ திரும்பவும் சாரு மேம பிளாக்மெயில் பண்றதுக்காக நிவி அட்டாக் பண்ண மாட்டாங்கன்னு என்ன சார் நிச்சயம்? குவைட் பாசிபிள். ஸோ அதனால ஹாஸ்டலுக்கு நீங்க ப்ரொடெக்ஷன் போட்ட மாதிரி தயவு செஞ்சு நிவியோட வீட்டுக்கும் ப்ரொடெக்ஷன் போடணும். இது என்னோட ரிக்வெஸ்ட். வரவங்கள கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கிடலாம் சார். சரி, நான் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணுறேன். சார் அதுல சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதில் என்ன ப்ராப்ளம்? நிவியோட மாமியார் கொஞ்சம் ஒரு மாதிரி. அவங்களுக்கு இந்த மாதிரி போலீஸ்லாம் வாசல்ல நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அது ஒரு பெரிய ப்ராப்ளம் பண்ணி கத்தி கூப்பாடு போட்டுருவாங்க சார். அதனால ப்ரொடெக்ஷனுக்கு நிக்கிறவங்கள மஃப்டில போடுங்க. ஸோ மஃப்டில இருந்தா அவங்க மாமியாருக்கும் யார் நிக்கிறாங்கன்னு தெரியாது. அட்டாக் பண்ண வரவங்களுக்கு யார் நிக்கிறாங்கன்னு தெரியாம ஈஸியா பிடிச்சிடலாம் சார். குட், ரொம்ப பிரில்லியண்ட்டாக யோசிக்கிறீங்க. ஹலோ, நிவி வீட்டுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருவாங்க. அதுவும் மஃப்டில. போதுமா மேடம்? போதும் அனதி, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஏய்யா கணபதி, உங்ககிட்ட இந்த கேஸை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது என்னையா சொன்னேன்? ரிசல்ட் வேணும்னு சொன்னல. என்னையா ரிசல்ட் கொடுத்த நீ? ஸோ ஐம் டூயிங் மை லெவல் பெஸ்ட். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இங்க பாருங்க கணபதி, இந்த மாதிரி சமாதானம்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்க சொல்ற மாதிரி 1000 சமாதானங்கள் என்னால சொல்ல முடியும். காரியத்தை முடிச்சியா இல்லையான்னு தான் கேள்வி. நீ ஏதோ பெருசா கிழிச்சிட போறதாயா இந்த கேஸை பார்த்துட்டு இருந்த இன்ஸ்பெக்டரை மாத்திட்டு உன்ன ஸ்பெஷல் ஆபீசரா போட்டேன். இத்தனை நாள் ஆச்சு, இப்போ எந்த ப்ராக்ரஸும் இல்லைன்னு சொல்ற. எந்த க்ளூவும் இல்ல, யாரையும் அரெஸ்டும் பண்ணல, இன்ட்ராகாட்டும் பண்ணல. என்ன ஆபீசர் நீ? ஏன் சார், நீங்க தானே இவரோட சுப்பீரியர் ஆபீசர். எஸ் சார். என்னைக்காவது கணபதியை கூப்பிட்டு என்ன ப்ராக்ரஸ் என்ன ஏதுன்னு கேட்டீங்களா? சாரி சார், கணபதி ஒரு திறமையான ஆபீசர் சார். அதனால எல்லா பொறுப்பையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். வாய முடுங்க சார், கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசுறீங்க. எவ்வளவு திறமையான ஆபீசரா இருந்தாலும் சூப்பர்வைஸ் பண்ணணும். உங்களுக்கெல்லாம் என்ன வந்தா என்ன சார் போச்சு? கமிஷனர் என்ன எல்லாம் பிடிச்சி ஏறுவாரு. சரி, வாரம் இந்த கேஸை பத்தி ரிப்போர்ட் கேட்டிருந்தேனே, அனுப்பிச்சிங்களா? சாரி சார். எல்லாத்துக்கும் சாரி சார் சாரி சார். எங்க இருந்து சார் இந்த வார்த்தையை கத்துக்குனீங்க? இதை போய் நான் கமிஷனர் கிட்ட சொல்ல முடியுமா? சரி, ரெட்டை கொலை கேஸ்ல தான் துப்பு தொலைங்கல. அந்த நெல்லூர் ஜெயில இருந்து 2-3 பேர் தப்பிச்சானுங்களே, அந்த விஷயத்துலயாவது ஏதாவது க்ளூ கிடைச்சதுங்களா? சார், யோ, வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? வாய் தந்து பதில் சொல்லியா? நேற்று ராத்திரி சார்லத்தோ ஹாஸ்டலில் யாரோ ஹவுஸ் பிரேக்கிங் அட்டம் ட்ரை பண்ணியிருக்காங்க சார். அப்போ அந்த ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற சுமித்ரான்ற ஒரு பொண்ணு அதை பார்த்து சத்தம் போட்டிருக்காங்க சார். அக்யூஸ்ட் எஸ்கேப் ஆயிட்டேன் சார். எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் உடனே எங்கள் போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, வந்தவங்க நிச்சயமாக சார்லத்தா மேடம் பொண்ணு நிவேதாவை கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த பொண்ணு தங்கியிருக்க வீட்டுக்கும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கேன் சார். இதுக்கப்புறம் யார் வந்தாலும் கண்டிப்பாக என் டார்கெட்லேருந்து அவங்க தப்ப முடியாது சார். கிழிச்சிங்க. கொடுத்த வேலையை கண்டுபிடினா ஏதோ ஒரு லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போய் அங்க இருக்கிற பொண்ணு பேரு சுமித்ரான்னு கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. நான் அந்த பொண்ணை செட்டப் பண்ணிட்டு வட்டியா சார்? அவங்க சும்மா நிறுத்தியா? பொறுப்பை பத்தி பேசாம பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்க. இத பாரு கணபதி, நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. நெல்லூர் சப்ஜெக்ட்ல இருந்து வெளியே வந்தவனுங்க கிரிமினல் இன்டென்ஷனோட இங்க வரானுங்க. வந்த இடத்துல இங்க சாவறானுங்க. அவங்க செத்துட்டாங்கன்னாலும் அந்த ஜெயில பிரேக் பண்ணி 3 பேர் தப்பிக்கிறானுங்க. அவங்களும் மெட்ராஸ்குள்ள தான் வரானுங்க. சாரதா ஹாஸ்டல்ல பிரேக் பண்ணி உள்ள நுழையிறானுங்க. இதுல யாரோ ரத்னன்ற ஒரு கதை வேற சொல்லிட்டு இருக்கீங்க சார். அது இவங்க எல்லாரையும் சட்டுன்னு பிடிக்கலனா அடுத்தடுத்து நம்ம லிமிட்ல கொலை நடக்கும். அப்புறம் ஒண்ணு மட்டும் இல்லையா, என்னையும் யாரும் காப்பாற்ற முடியாது சார். ப்ளீஸ், நேரா ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் கேம்ப்ல தூக்கி போட்டுருவாங்க. அப்படி போட்டாங்கன்னா நான் மட்டும் போயிடுவேன்னு நினைக்காதீங்க சார். ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. மீட்டிங் ஓவர், யூ கேன் கோ. எஸ் சார். என்ன சார், இவனை நம்பலாமா? சார், இது வரைக்கும் அவர் நல்லா தான் சார் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதில் என்ன பிரச்சனைன்னு தெரியல, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். ஓகே, ப்ரொசீட். ஹலோ சார்,
நான் எஸ்ஐ சுந்தரராஜன் பேசுறேன். கருத்து சொல்லுங்க. மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சதா சார்? நல்லா முடிச்சது. நல்லா ஏறினார். நாக்க புடிங்கின்னு சாகலாம் போல இருந்துச்சு. ஆமா, நீங்க எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? சார், ரத்னத்தை பத்தி ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. என்ன தகவல்? ரத்னம் இப்ப திருப்பதியில தான் இருக்கானா சார். திருப்பதி இல்லையா? சரி, நான் உடனே ஸ்டேஷன் கிளம்பி வரேன். திருப்பதி போறோம். ஓகே சார். ஓகே. செல்வி, அம்மா காஃபி. இந்த வரேம்மா. நீ உட்காருமா. இந்தாங்க. வெளியில உட்கார்ந்துருக்காங்களே போலீஸ்காரங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுத்தியா? அவங்களுக்கு சாப்பாடே போட்டேம்மா. பொங்கல் காலையில நல்லா சாப்பிட்டாங்களே. பாவம், இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி காவலா உட்கார்ந்துருப்பாங்களோ. அதானம்மா அவங்க வேலை. காவலுக்கு இருந்தானே ஆகணும். சரிதான். இருந்தாலும் இப்படி வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது கஷ்டம் தானே, அதான் சொன்னேன். ஏமா கஷ்டப்படாம வாக்குற வேலை எந்த வேலைமா இருக்கு ஊர்ல? கரெக்டா சொன்னீங்க செல்வி அக்கா. காவல் இருக்கட்டும், காத்து இருக்கட்டும், ஒன்னும் தப்பில்ல. ஸ்டேஷனுக்கு நம்ம போனோம்னா மரியாதையா உட்கார வச்சு பேசுறாங்களே என்ன? கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா கூட ஏதோ பிச்சை எடுக்க போன மாதிரி தென்னாவிட்ட பாக்குறாங்க. ஏய், நீ வேற யாரையோ மனசுல வச்சுக்கிட்டு எல்லா போலீஸ்காரங்களையும் சேர்ந்து திட்டுற. எல்லா போலீஸ்காரங்களும் ஒரே மாதிரிதான் மேடம். சரிம்மா, நான் உன் விவகாரத்துக்கு வரல. நான் போய் அந்த போலீஸ்காரங்க கிட்ட மரியாதைக்கு 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். நானும் வரேன் மேடம். நீ எதுக்கு? எனக்குள்ள மரியாதை என்னன்னு நான் காட்ட தேவையில்லையா? நீ ஏதோ வில்லங்கம் பண்ணாம விட மாட்டேன்னு நினைக்கிறேன். நீ அங்க வந்து எதுவும் பேசக்கூடாது என்ன? வா. அம்மா நானும் வரட்டுமா? ஏய் செல்வி, நாங்க என்ன எக்ஸிபிஷன் பார்க்கவா போறோம்? வர்றேம்மா. சரி வா. வா 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 வா. உட்காந்துட்டே தூங்குறீங்க, கொஞ்சம் பாய் தரட்டுமா? படுத்துக்கிட்டே தூங்குறீங்களா? இல்லம்மா, நைட்டு ஃபுல்லா கண்ணு முச்சேன், அதான் கொஞ்சம் அசதி. காலையில வேற பொங்கல் வேற. அதனால என்ன, பரவாயில்ல. ஆமா, இன்னும் எத்தனை நாள் இப்படி காவல் இருப்பீங்க? அந்த கொலகார பையங்களை பிடிக்கிற வரைக்குமா? முழிச்சிருந்தா தானே பிடிக்க முடியும். இப்படி தூங்கிட்டு இருந்தா எப்படி பிடிப்பீங்க? சேச்சா, தூங்குறோம்னு நினைக்காதீங்கம்மா. ஆள் அரவணை கேட்டா அப்படியே பாஞ்சிரும்ல. எங்க கேட்டுக்கு வெளியே. அம்மா, எங்க இன்ஸ்பெக்டர் பத்தி உனக்கு தெரியாது. ஸ்பெஷல் டியூட்டில வந்திருக்காரு. ஆளை பிடிக்காம விட மாட்டாருமா. உங்க இன்ஸ்பெக்டர் பத்தி என்கிட்ட சொல்றீங்களா? சேச்சா, இன்ஸ்பெக்டரை பத்தி உங்களுக்கு தெரியாதாம்மா? இன்ஸ்பெக்டர் எங்களை காவலுக்கு போடும்போது உங்களை ஸ்பெஷலா பார்த்து தான் சொல்லிட்டு போயிருக்காரு. எதுக்கு? ஒரு பாதுகாப்பு தாம்மா. உங்க இன்ஸ்பெக்டர் புத்தி என்னன்னு எனக்கு தெரியாதா? ஏன் பாதுகாப்புக்காக உங்களை அனுப்பிச்சிருக்க மாட்டாரு. என்ன பாக்குறதுக்கு யாராவது ஆம்பளை வரானான்னு வேவு பாக்குறதுக்காக நிப்பாட்டிருப்பாரு. பாத்தீங்களா மேடம் என்ன வேலை பண்ணிருக்காருன்னு? என்னவோ போலீஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க. சிச்சி, நீயே ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. அந்த இன்ஸ்பெக்டரோட சந்தேக புத்தி என்னன்னு எனக்கு தெரியும் மேடம். பரீட்சை எழுத போற இடத்துல கூட சந்தேகம் கேட்பாரு. என்ன இழிப்பு? ஒண்ணு இல்லங்கம்மா, ஐயாவை பத்தி நீங்க சொன்னது கேட்டு சிரிப்பு வந்துருச்சுமா. பாத்தியா, நீ என்ன பார்த்து இழிச்சான்னு இந்த ஆள் போய் அவர்கிட்ட சொல்லிட போறாரு. என்ன ஆகும் தெரியும்ல. சரி, நீங்க உள்ள போங்க, உட்காருங்க. ஹலோ, நான் தாம்மா நிவி. நிவி, எப்படிமா இருக்க? எனக்காக ராத்திரி எல்லாம் கஷ்டப்பட்டு யார் துணையும் இல்லாம என் வீட்டுக்கு வெளியில காவல் காக்க நீ இருக்கும்போது நான் எப்படிமா இருப்பேன்? நல்லாதாம்மா இருக்கேன். மனசு ரொம்ப நிறைஞ்சு போயிருக்குமா? சந்தோஷமா இருக்கு நிவி. நீ எப்பவுமே நிறைஞ்சு இருக்கணும். ராத்திரி எல்லாம் நின்னியாமா? ஏம்மா? எனக்கு பயமா இருந்துச்சு நிவி. என் வீட்டுக்கு பாதுகாப்பு போட்டுட்டாங்க, ஆனா இங்க எதுவும் செய்ய முடியலையேன்னு உன் வீட்டுக்கு வந்து ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதனாலதாம்மா. அப்படி காத்திருந்தப்போ உன்னை ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா என்ன செய்யறதுன்னு நினைச்சு பார்க்கவே இல்லையாம்மா? எனக்கு அப்படி ஒன்னும் தோணல.
உனக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். அம்மா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி கவனமா இருன்னு சொல்லியிருந்தா அது எனக்கு பத்தாதாம்மா? பத்தாத நிவி, எனக்கு பத்தாது. நீ கவனமா தான் இருப்ப. ஒருவேளை நீ கவனமா இல்லைனாலும் என்னால உன்னை பாதுகாக்க முடியும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் வேற யாருக்கும் சொல்லாம நானே வந்தேன். ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நேத்துல இருந்து ஒரு ஆள் என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்க மாதிரி இருந்ததுமா. எங்க தெருவுல நிக்கிறது, நான் தெருமுனை கடைக்கு போனா கூட என் பின்னாடியே வர்றது, நான் கடையில ஏதாவது வாங்கும் போது வெளியிலேயே நிக்கிறது, என் பின்னாடியே வீட்டு வரைக்கும் வர்றது. ஒருவேளை இது பெரியவரோட ஆளா இருக்குமோ நான் ரொம்ப பயந்துட்டேன். இன்னைக்கு காலையில நான் மார்க்கெட் போகும்போது என் பின்னாடியே வந்தாருமா. கூட்டம் இருக்க இடமா பார்த்து அந்த ஆள் சட்டையை பிடிச்சு, யாரா நீ, எதுக்கு என் பின்னாடியே வரன்னு சத்தம் போட்டேன். எனக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சுனே தெரியலம்மா. சுத்தி ஆளுங்க பாத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்பதான் அவர் சொன்னாரு, இது மாதிரி என்னோட பாதுகாப்புக்காக மப்டியில இருக்க போலீஸ் ஐடி கார்டுலாம் காமிச்சாருமா. அவர் தான் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. வானதி மேம் சொல்லிதான் என்னோட காவலுக்காக ஆள் போட்டாங்களாமே. இந்த போன் கூட அவரோடதாம்மா. ஏம்மா, உன் போன் என்னாச்சு? என் போனை என் மாமியார் கண்கோத்தி பாம்பா கவனிச்சிட்டு இருக்காங்கம்மா. மார்க்கெட்டுக்கு எது போனுன்னு இன்னைக்கு நான் வெளியில கிளம்பி வரும்போது அதை புடுங்கி வச்சுக்கிட்டாங்கம்மா. போன் இருந்தா நான் உன்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேனா? போன் இல்லைன்னா என்னம்மா, தெருவுல இறங்குனா 1008 பப்ளிக் பூத் இருக்கு, எங்க இருந்தாலும் பேச முடியாதா? அந்த பொம்பளைக்கு அறிவே கிடையாது. சொல்றதானே அவங்க கிட்ட. நீ வேறம்மா, நான் இதை சொன்னேன்னா எனக்கு வேற வேணையே வேண்டாம். அப்புறம் நீ வெளியிலேயே போக வேண்டாம்னு கட்டைய போட்டுருவாங்க. அப்புறம் சுத்தம். ஆமாமா, அப்படியெல்லாம் செய்யக்கூடியவங்க தான் அவங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கோமா. அம்மா, உங்களை பார்க்கணும் போல இருக்குமா. எனக்கும் தாம்மா. ஆனா மாமியாரும் மாப்பிள்ளையும் இன்னும் என் மேல கோவமா தானே இருக்காங்க. இல்லைன்னா உன் வீட்டுக்கு காவல் காக்க வந்தப்பவே உன்னை பார்க்க உள்ள வந்திருப்பேன் இல்லையா? ஆமாம்மா, இன்னும் என் மாமியார் உன்னை திட்டிகிட்டே தான் இருக்காங்க. இவரு ஒன்னும் சொல்றது கிடையாது. ஆனா அவர் அம்மா உங்களை திட்டுறப்போ இவர் கண்டுக்கிறதே கிடையாதுமா. அப்படி இருக்கிறப்போ நான் எப்படிமா உன்னை பார்க்க வர முடியும்? சரி, நீ வர வேண்டாம், நான் வரேம்மா. வேண்டாம் வேண்டாம். நீ ஹாஸ்டலுக்கு வந்தேன்னு தெரிஞ்சா உன்னை உன் மாமியார் வீட்டிலேயே சேர்க்க மாட்டாங்க. அதெல்லாம் வேண்டாம்மா. நீ அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணு, எனக்கு அதுவே போதும். இல்லம்மா, நான் ஹாஸ்டலுக்கோ இல்ல நீங்க என் வீட்டுக்கு வந்தா தானே பிரச்சனை. நாளைக்கு நீங்க கோயிலுக்கு வந்துருங்க, நான் அங்க வச்சு உங்களை பாத்துக்கிறேன். சரி. ஏய் நிவி, அந்த போலீஸ்காரங்க கிட்ட போனை கொடு. சரிம்மா, ஒரு நிமிஷம். சார், எங்க அம்மா உங்ககிட்ட பேசணுமா? அப்படியாம்மா? ஹலோ. அவளை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க. கண்டிப்பாம்மா, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதை பற்றியும் பயப்படாதீங்க. நன்றிங்க. ஃபோனை அவகிட்ட கொடுங்க. இந்தாம்மா, அம்மா பேசுகிறாங்க, பேசு. அம்மா. சரி நிவி, நாளைக்கு நீ ஃபோன் பண்ணு, நான் கோயிலுக்கு வந்துடுறேன். சரிம்மா, டேக் கேர். ஜாக்கிரதை. தேங்க்யூ சார். ஓகேம்மா, நீங்கள் போங்கம்மா, நான் வரேன். ஓகே சார். ஓகேம்மா.